ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக காவல்துறையில் உளவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் உயர் அதிகாரிகளின் நியமனம், இடமாற்றம் மற்றும் மத்திய அரசு பணிக்கு செல்வது தொடர்பான அதிரடி இடமாற்ற கோப்பு முதன்மை அதிகாரிகள் மட்டம் வரை சென்றுள்ளது. நேர்மையான அதிகாரிகளின் ஆலோசனைப்படியே IAS, IPS அதிகாரிகளின் இடமாற்றம் நடக்க வேண்டுமென விரும்புவதால் எந்த அதிகாரி எப்போது டம்மி பதவிகளுக்கு தூக்கி அடிக்கப்படுவார், யார் முக்கிய பொறுப்புகளுக்கு வருவார் என்ற விவரம் தெரியாமல் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. திமுக ஆட்சியில் கொடிகட்டி பறந்த பல அதிகாரிகளுக்கு போக்குவரத்து, விஜிலன்ஸ் உள்ளிட்ட பதவிகள் காத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த கூடுதல் DGP அருண் 50 நாட்களுக்குள் தனது பதவியை இழந்து போலீஸ் அகாடமி இயக்குநராக மாற்றப்பட்டார். இதேபோல IPS தம்பதியில் ஒருவர் வனத்துறைக்கு மாற்றப்பட்ட சம்பவமும் அரங்கேறியுள்ளது. ஏற்கனவே 12க்கும் மேற்பட்ட SPக்கள், சென்னை மாநகர கிழக்கு மண்டல இணை ஆணையர் உள்ளிட்ட காலியாக உள்ள DIG மற்றும் IG அந்தஸ்திலான அதிகாரிகளின் இடமாற்ற பட்டியல் தயார் செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே DGPயாக உள்ள வன்னிய பெருமாள் தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி வாரியத்திற்கு மாற்றப்பட உள்ளார். அங்குள்ள DGP வினித் தேவ் வான்கடே நிர்வாக பிரிவு DGPயாக மாற்றப்பட உள்ள நிலையில் தீயணைப்புத்துறை இயக்குனர் வெங்கட்ராமனும் இடமாற்ற பட்டியலில் உள்ளார். நிர்வாக பிரிவு கூடுதல் DGP மகேஸ்வர் தயாள் மீண்டும் மத்திய அரசு பணிக்கு செல்ல விருப்பம் தெரிவித்து உத்தரவை பெற்றுள்ள நிலையில் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் பதவிக்கு ஆனந்தகுமார் சோமணி பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் வெளியாகியுள்ள இந்த இடமாற்ற அறிவிப்பில் பாலநாகதேவி, அபின் தினேஷ், மொடாக், வித்யா ஜெயந்த் குல்கர்னி, ராமமூர்த்தி, PK அரவிந்த், அர்பிதா ராஜ்புட், ஈஸ்வரன், செந்தில்குமார், சரவணகுமார், ரமேஷ் பாபு உள்ளிட்டோர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். உளவுத்துறை IGயாக அஸ்ரா கார்க் பணியாற்றி வரும் நிலையில் அவரது பணிச்சுமை காரணமாக உளவுத்துறைக்கு கூடுதல் DGP அல்லது DGP அந்தஸ்திலான அதிகாரியை நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் முக்கிய தலைவரின் கைதின் போது வேனில் முன்னாள் அமைச்சர்கள் பயணம் செய்ததும், வேன் ஜன்னலோரத்தில் அமர வைத்து தொண்டர்கள் வரவேற்பளிக்க அனுமதிக்கப்பட்டதும் மேலிடத்தை கடுப்பிற்குள்ளாக்கியுள்ளது. இந்த பயண ஏற்பாடுகளை கவனித்த உளவுத்துறை IG மற்றும் DGP தரப்பின் மீது எழுந்த அதிருப்தியே உளவுத்துறையில் உயர் அதிகாரியை நியமிப்பதற்கான முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. மேலும் சென்னை காலியிடங்கள், கோவை சரக DIG, ஆவடி மற்றும் தாம்பரம் மாநகர இணை ஆணையர்கள் இடமாற்றம் செய்யப்பட உள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இன்ஸ்பெக்டர் புகாரி விவகாரம் தொடர்பாக அவரை பணம் வாங்க அனுப்பிய இணை ஆணையரையும் சென்னையில் இருந்து இடமாற்றம் செய்ய சென்னை மாநகர ஆணையர் பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் சுற்றியிருந்த சில முக்கிய பிரமுகர்களின் பரிந்துரைகள் தற்போது செல்லுபடியாவதில்லை என்றும், முதல்வர், தலைமைச் செயலர், உள்துறை செயலர் மற்றும் DGP அளவிலேயே நேரடியாக முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் வெளியாக உள்ள மெகா இடமாற்ற பட்டியலில் யார் யார் பெயர்கள் இடம்பெறப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு IPS அதிகாரிகள் மத்தியில் எகிரியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.